தமிழ்நாட்டை வேண்டுமென்றே வஞ்சிக்கின்ற மைனாரிட்டி மோடி அரசை கண்டித்து எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆணையில் தமிழகமெங்கும் இந்திய நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து சிறப்பான முறையிலே அறவழியிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். அதன் பகுதியாக இன்று இங்கே துறைமுகத்திலே இன்று வடகிழக்கு கிழக்கு வடக்கு மாவட்டம் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ இந்தியாவிலே 2 மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் இல்லை போல் இருந்து ஒரு செயலை காட்டுகின்ற வகையிலே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு நிதி அறிக்கை பெற்றார். இதை பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடுக்கு 16,000 கோடி கொடுப்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கினார். உண்மையில் பார்த்தீங்கன்றால் பீகாருக்கு நிதிஷ்குமாருக்கு 35,000 கோடி உண்மையாக தருகிறார்கள், அதுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு. ஆனால் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடுக்கு 16,000 கோடி கடனாக கூட தரவில்லை. கடனுக்கு கேரண்டியாக சந்திரபாபு நாயுடு கேரண்டி எடுத்துக்கலாம். போய் நான் 16,000 கோடி கடன் வாங்குறேன், இதுக்கு அவர் அமராவதி தலைநகரை கட்டுவதற்கு உத்தரவாதத்தை ஒன்றிய அரசு மட்டும்தான் தரும். அதற்கான வட்டியையும் அசலையும் அவர் தான் யாரு சந்திரபாபு நாயுடு தான் தர வேண்டும், ஆந்திரா அரசு தான் தர வேண்டும். இதில் என்ன தெரிகிறது என்றால் இந்தி பேசுகின்ற பீகாருக்கு 35,000 கோடி சொலையா எடுத்து கொடுத்துட்டார். ஆனால் இந்தி பேசாத ஆந்திர பிரதேசத்துக்கு 16,000 கோடிக்கு வெறும் உத்தரவாதத்தை மட்டும்தான் இந்த அரசு இருக்கிறது. இதுல என்ன தெரியுது, சந்திரபாபு நாயுடு விஷயம் தெரிஞ்சவர் தான். கண்டிப்பாக இந்த மைனாரிட்டி அரசு வீழ்கின்ற நிலை வெகு விரைவிலே வரும் என்று நான் கூறுகிறேன். அதே போல் ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம், எங்கள் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது என்ன சொன்னார், எனக்கு வாக்களித்தவருக்கும் சரி எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர், அவர்களுக்கு முன்னேற்றத்துக்காக நான் உழைப்பேன். அவர்கள் ஐயோ ஏன் நான் மு.க. ஸ்டாலின் வாக்கு அளிக்கவில்லை என்று வருத்தப்பட்ட அளவுக்கு என் செயல்பாடு இருக்கின்றார். அதேதான் தொடர்ந்து இன்றைக்கு 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்காக செயல்படுறார். ஆனால் மோடி என்ன பண்றார், அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட ஓட்டு செலவு செய்யல. இப்போ மைனாரிட்டி அரசை தன்னை பிரதமராக இருக்குவதற்காக தக்க வைப்பதற்காக காலாக இருக்கின்ற ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் செயல்படுகிறார். சார் நிதியமைச்சர் சொல்லிருக்காங்க, ஒரு மாநிலத்தோட பேரை உச்சரிக்கிறதுலாம் முக்கியம் இல்ல, நிதி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுல ஏற்கனவே அதனால தான் கொடுப்போம் அப்படின்றாங்க. பாருங்க, பாஜக அரசு மைனாரிட்டி அரசு வடை சுடுவாங்க, அழகா வடை சுடுவாங்க. வாயில அந்த நிர்மலா அம்மா இருக்காங்களே, அந்த அம்மா மாதிரி வடை சுடுறத நீங்க பாக்குறது. அப்படியே இந்த 2 பேர் மட்டும் சொன்ன வெண்ணையா சொல்ல பத்திருக்காங்கல்ல, ஏன் சொல்றதுக்கு காரணம் இன்னமும் அவர் தங்களை காப்பாத்திக்கிறாங்களா. நீ சொன்னா எல்லா பேரும் சொல்லு, இல்ல சொல்ல முடியும். தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் கேட்டாரு 37,000 கோடி நம்ம கேட்டோம், இதுக்கு வெள்ளத்தால் இங்க சென்னையில வெள்ளம் வந்தது, தூத்துக்குடியில வெள்ளம் வந்தது கேட்டோம்ல, எவ்வளவு கொடுத்தாங்க, 257 கோடி. அது நம்மளுடைய காசு தான், அவங்க காசா இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. மெட்ரோ ரயில் கொடுத்துருக்காம ஏன் கொடுக்கல, அவங்க நம்ம பழி வாங்குறாங்க. வந்தார பிரதமர் ரோட் ஷோ போட்டார்ல, இன்னைக்கு சென்னையில வெஸ்ட் மாம்பலத்தில் அனுப்பிச்சார்ல, என்ன பண்றாங்க, திரும்பி குடியிருப்ப மூடி வரைச்சாங்க. ஏன்னா அவர் ஏழைகள் இருப்பதை பார்க்க கூடாது. கோயம்புத்தூர்ல போய் ரோட் ஷோ போட்டால, அங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்களா, இல்ல. வெறும் ரோட் ஷோ பிரதமர் தான் மோடி. தமிழ்நாட்டு மக்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள், தகுந்த பாடத்தை புகழ்வார்கள். ஓசூர் ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ் என்ன சார், அது ராம்மோகன் நாயுடு சொல்லியிருக்காரு, ஏதோ எங்களுக்கு ப்ரொபோசல் வரலன்னு சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு மாதிரி வந்திருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்? இது அது அடுத்த பிரச்சனை போலாம். ஓகே சார், थैंक यू சார். ஏர்போர்ட் டிக்கெட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சால்வ் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லிருக்கோம், ஏமா பெரிய பேட்டி எடுத்து